தீரன் ஆவினவரே அப்பா. இன்னப்பா வர வேண்டிய ஜனங்களை நீங்கள் அப்பா நீங்கள் கொண்டு வரப்போதுக்காக நன்றி சொல்லி தீரன் ஆவினேசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த பாட்டு வந்து நம்ம ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பாடலாம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணியுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரிக்கும்,
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. சாவுக்கேதுவான கிரியைகளை பரிசுத்தமாக்கும் ரத்தம், சாவுக்கேதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கே ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கே ஊழியம் செய்வதற்கு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழுகையின் பிடியில் நின்று, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அழுகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்பா, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டுவோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை
அது விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவதானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவதானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவதானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவதானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தமாய் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தமாய் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததாக இருக்கிறது. அவர் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்மளோட பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்மளோட அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் நம்ம அவர் அறியாமல் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கோம். நம்ம எப்படின்னா ஜெபம் பண்ணுறோம், ரிட்டன் பாவத்தில் விழுந்துடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ரிட்டன் பாவத்தில் தான் விழுந்துடும். யாரும் நிறைய பேர் எப்படி தான் எங்கள் சர்ச்சில் நல்லா இது பண்ணுறாங்க, ஆனால் வெளியே போயிட்டா வேறு மாதிரி ஆயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. அந்த சாங் பாடலாம் நம்ம.
சொல்லிட்டு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரு குட்டி ஜெபம் போட்டு அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்வாரு. நீங்க முழு இதயத்தோட அவர் உள்ளத்துல போயிட்டு கேளுங்க. சொந்தம் கொள்ளவா சந்தை இயேசுவே, சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். இந்த ஸ்டான்ஸை உணர்ந்து பாடுங்க. எல்லாருமே கண்ணை மூடிட்டு உணர்ந்து பாடுங்க. உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அழிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அழிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்று
கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சுத்திருக்கும் ஆவினரே அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவினரே அப்பா, எங்களுடைய பாவங்களுக்கு அப்பா நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. ஆவினரே அப்பா, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. சும்மா இருக்க வேணாம், யாரும் கண்ணை மூடிட்டு பேர் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க. வந்தோம் சும்மா போனோம் இல்லாமல் அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வந்த கடமைக்காக போகாதீங்க. அவர் உள்ளத்தில் நீங்கள் முழு இதயத்தோடு அவர்கிட்ட கேளுங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என் பிள்ளை எப்போ வருவான், என் கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஏங்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். பேசுங்க, அவர் உள்ளத்தில் பேசுங்க. நீங்கள் வாய் தருங்க, வாய் திறந்து பேசுங்க. அவனரே உமக்கு நன்றி செலுத்தீரப்பா. எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அவனரே நீங்கள் அடிக்கப்பட்டீங்க அப்பா. அவனரே உமக்கு நன்றி செலுத்தீர அவனரே அப்பா. நன்றி நன்றி அவனரே. அவனரே தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. பாரமான சிலுவை ஏந்தி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை ஏந்தி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை ஏசப்பா நம்மளதான் யோசித்துப்பா, சிலுவையில் அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டாரு. நீங்கள் உணர்ந்து பாடுங்க, அவர் உங்களை ரட்சிக்காரு, உங்களோட பாவங்களை அவர் மன்னிப்பாரு. நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்ட வாய் தந்து கேட்டாதான் அவர் பதில் தருவார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவர் தரமாட்டார். நீங்கள் பேசுங்க, வாய் தந்து பேசுங்க. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா. பாரமான சிலுவை ஏந்தி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை ஏந்தி இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை
குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. அல்லேலூயா. அப்பா அவனவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவனவரே அப்பா அப்பா அந்த வசிப்பா அவனரே நீங்கள் ஆசீர்வதிக்காப்பா நான் நன்றி செலுத்துகிறேன் அவனரே அப்பா. எங்கப்பா இனிமேப்பா நீங்கள் மெசேஜில் இடைப்படப்போத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அவனரே அப்பா. இன்னப்பா வர வேண்டியப்பா ஜனங்களை நீங்கள் கொண்டு வரப்போத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அவனரே அப்பா. புது ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வாங்கப்பா. எங்கப்பா வந்து சும்மா போகலப்பா, அவங்க தொடணும் அவனரே அப்பா. நீங்கள் தொட்டப்பா உங்களுக்கு ஒருப்பா பாதுகாப்பாக இருக்க போத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அவனரே சப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க அவனரே அப்பா. நீங்கள் தொடுங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறேன் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமென். ஜெப குறிப்பு நம்ம தேசத்துக்காக அப்புறம் நல்லா தேர்தல் நடக்கணும். தேசத்துக்காக ஓட்டு எலெக்ஷனுக்காகவும் ஏப்ரல் மாதம் நடக்கிற அந்த எலெக்ஷனுக்கு நல்ல முறையாக நடக்கணும். நல்ல ஆட்சி வரணும். தேவன் சுவிசேஷத்துக்கு விரோதமாக எந்த ஆட்சி வரக்கூடாது. தேவன் சுவிசேஷத்துக்கு முன்னேற கொடுக்குறவங்க தான் வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீனியர் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. உடன் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்து உள்ள ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களாம் பாதுகாக்கப்படணும். அவங்க வாகனத்தில் போகிறாங்க, வெளியில் ஊழியத்துக்கு போகிறாங்க, அவங்களாம் பாதுகாக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சப்பா. நன்றி 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 செலுத்துகிறேன் சப்பா. ஆண்டவரே இந்தியா தேசத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீங்க சொன்னீங்களப்பா, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று சொன்னீங்களப்பா. என் தேசத்தை ஆண்டவரே இயேசு ராஜா நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே இயேசு ராஜா ஆண்டவரே இந்த வருஷம் நடக்கிற அந்த எலெக்ஷனுக்காக ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள் ஆண்டவரே இந்த எலெக்ஷன் நடக்குது அப்பா. ஆண்டவரே தேசத்துல அப்பா இந்த எலெக்ஷன் நடக்கும் போது தகப்பனே எந்த ஒரு அசைவாயும் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பு ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா எழுந்து வர எந்த ஒரு ஆயுதங்கள் வாய்க்காமே போகட்டும் சாமி. ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி புது ராஜாக்களை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. என் தேசத்துக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு முதலமைச்சர் நல்ல ஒரு MP MLA கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே நீங்க இந்த 5 மாநிலத்தில் நடக்கிற இந்த எலெக்ஷனை கர்த்தர் ஆவியானவரே இயேசு ராஜா எந்த ஒரு தீமை ஆண்டவரே என் தேசத்துக்குள்ள கலவரங்கள் ஆண்டவரே வராத அளவுக்கு வேலையெடுத்து நீங்கள் பாதுகாப்பு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த எலெக்ஷன் நல்ல முறையா நடந்தது என்று ஆண்டவரே அப்பா சொல்லத்தக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே எங்க தலைமை சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், உடன் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காரியம் நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தலை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேசத்துல இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் அப்பா உண்டு அப்பா. தேசத்துல எல்லாரும் ஊழியக்காரங்களை பாதுகாப்பு பண்ணணும் ஆண்டவரே. ஒருவரும் சத்துருவை தொடாத அளவுக்கு வேலையடித்து பாதுகாப்பு பண்ணுங்க. விசேஷமாக எங்கள் சபையில் இருக்கிற எங்கள் ஊழியக்காரர் கர்த்தாவே ஆண்டவரே நீங்க இந்த ஆண்டு நல்ல வல்லமையாக பயன்படுத்தி இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரே ஒரு ஊழியக்கார தாசராக நிறுத்தி வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா தலைமை சபையிலிருந்து ஆண்டவரே கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் பெருக பண்ணும்படியாக
செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்த திட்டத்திலே ஒரு நாளும் ஆண்டவரை விழுந்து போகாத அளவுக்கு ஆண்டவரே உங்களோட ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் நீங்க கடந்து கொண்டு ஆண்டவரே நீங்கள் அவர் எங்கெங்க போகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வல்லமை அபிஷேகத்தை கொடுத்து நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. எந்த ஜனங்களை ஆண்டவரே சந்தித்தாலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் அடையாளம் ஆண்டவரை காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிற 10வது படிக்கிற பசங்களுக்கும் அப்புறம் 12வது படிக்கிற பசங்க எக்ஸாம் நல்லா எழுதணும். அப்புறம் வந்து நல்லா காலேஜ் கிடைக்கணும், அவங்க நல்லா படித்து நல்லா காலேஜுக்கு போகணும், நல்லா வேலை கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் வந்து சகோதரிகளுக்கு எங்கள் அக்கா எங்கள் முன்னாடி சகோதரி எங்கள் அமுதாக்காவுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்குறாங்க, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டானில் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அவங்களுக்கு நல்ல மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்லாம் வரும், அந்த டைமில் வரக்கூடாது. நல்ல மாதிரியாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லா வீட்டுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணிக்கிங்க. அதேமாரி சகோதரிகளுக்கு இந்த கர்ப்பப்பை கட்டி நீர் கட்டி அப்புறம் இந்த கர்ப்பப்பை இறங்கிருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்குது சகோதரிகளுக்கு. அவங்க அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுக்கணும். அதேமாரி சபையில் சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிபர் பிள்ளைங்க கெட்ட நண்பர்களும் கூடக்கூடாது, மதுபானம் குடி அப்படி இருக்கக்கூடாது. வாலிபர் பிள்ளைங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க சபையில் ஐக்கியமாகணும், எந்த அசுத்தத்துக்கும் போகக்கூடாது, பிள்ளைங்களை நிலைநிற்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது அன்றே இந்த மாலை வேலையும் கர்த்தாவே ஆண்டவரே நோக்கி பார்க்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை ஆராதனை கூட இந்த தேவன் கர்த்தாவே இப்பொழுது சொல்லப்பட்ட குறிப்புக்காக வரும் கர்த்தாவே. இந்த நாட்கள் அப்பா ஆண்டவரே +2 10th எக்ஸாம் எழுதுறாங்க கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தின் ஆவியில் நீங்கள் நிரப்புங்க ஏசப்பா ஆண்டவரே. விசேஷமாக சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே வெற்றி பெற தேவனுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல கர்த்தாவே அவருக்கு அடுத்து ஆண்டவரே காலேஜ் நல்ல காலேஜுக்கு போகும், அடுத்து என்ன குரூப் எடுக்கணும் அந்த ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, நீங்க நடத்துங்க. அதே போல கர்த்தாவே அப்பா அமோதா என்கிற அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த மகளுடைய ஆண்டவரப்பா அந்த கருப்பை ஆபரேஷன் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்பா அவங்களுக்கு ஃபிட்ஸ் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல சகோதரிகள் அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஏசப்பா, இதிலிருந்து தேவன் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே கர்ப்பப்பை நீங்க ஆசீர்வதிங்க, எந்த விதமான தீங்கு நேடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே எங்க சபையில் இருக்கிற வாலி பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா கெட்ட நண்பர்களோடு சேராதபடிக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் கர்த்தாவே தேவன் தாமேப்பா எங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்க வித்தியாசத்தை நீங்க காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுமதியில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்துக்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. நான் ஒரு சாட்சி மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து போன வருஷமெல்லாம் நான் பரிசுத்தமாகவே இல்லை. நான் தேவனுக்கு முன்பாக சொல்லிக்கிறேன். ஆஃபீஸில் ஒரு சகோதரனோடு கூட பேசிட்டு தான் இருந்தேன். நான் தேவனுக்கு மகிமா சொல்கிறேன். யாரும் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது. தேவன் நாம மகிமைப்படணும். என்னை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. மேனேஜருக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பையனை தான் வெளியில் போக வச்சார் தேவன். இம்மட்டமாக என் தேவன் என்னோடு கூட இருந்து இம்மட்டமாக அவர் ரட்சிப்பு வழிநடத்தினார். அது மாத்திரமல்ல, நம்ம பாஸ்ட் இந்த இடத்துல பலிமடத்து மேலே இருந்து நீங்கள் உண்மையாக பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக இருங்க ஆண்டவருக்குன்னு ஜெபம் பண்ணின்னு வல்லமையாக பேசினார். அந்த டைமில் எனக்கு உடைக்கப்பட்டது, என் உள்ள உடைக்கப்பட்டது. நம்ம தப்பாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக ஆலயத்துக்கு வருவேன் போவேன், ஆண்டவர் வார்த்தை கேட்க மாட்டேன். ஏதோ வர கடமைக்கு பாஸ்ட் எதனா கேட்பாரு, சர்ச்சுக்கு வரணும் கேட்பாங்கப்பா, ஜபாக்க கேட்பாங்கன்றதுனால வருவேன். ஆண்டவர் சத்தத்தை என்னுடைய காதில் கேட்கவே முடியாது. ஆனால் என் தேவன் அவர் வார்த்தை மூலியமா என்னை உயிர்ப்பித்தாரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்லை, பரிசுத்த பாதையில் மட்டுமா நடத்தினாரு. அது மாத்திரமில்லை, நான் இப்படி இருக்கிறதுனால தான் எங்கள் பாப்பா இப்படி ஆயிட்டாலோ. ரோஷனுக்கு ஒரு பைக்கில் கீழே விழுந்துட்டா. அவங்க ஒரு 8000 கேட்டாங்க, பணம் செலவு பண்ணேன். அப்புறம் ஒரு 50,000 இன்னொரு இடத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும். அதுக்கும் நான் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைங்க இப்படி சீர்கட்டு போகுதுன்ட்டு நான் தேவனுக்கு முன்பாக போன வருஷம் இந்த நாளில் தான் நான் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தேன். என் தேவன் இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தானா பிசாசு எனக்கு தெரியாது. இதுக்கு அப்புறமும் என் தேவன் என்னை பரிசுத்த பாதையில தான் நடத்தணும்.
என் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கணும், அநேக ஆத்துமகளுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். என் தேவன் எல்லாவற்றையும் என்னை மேன்மையாக வைக்கணும். அதுக்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிகளை நன்றி செலுத்துக்கிறோம். என்கிட்ட பேசாதவங்களாம் இப்போ ஆஃபீஸில் நல்லா பேசுகிறாங்க. என்னை பார்த்து ஒரு மாதிரியே பண்ணவங்களாம் அவங்களே வந்து பேசுகிறாங்க. என் தேவன் எவ்வளோ நல்லவர் இல்லை, அவர் நல்லவராகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தின தேவன், என்னை சுத்திகரித்த தேவன். அவர் என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார், என் பிள்ளைங்களை சீர்படுத்துவார். ரோகம் மட்டும்தான் பரிசுத்தமாக இருந்தான், நாங்கள் 3 பேருமே இல்லை. என் பிள்ளைங்க இன்னும் பரிசுத்தமா வளரணும். ஐயா இருக்க பார்த்து நான் சபையில இருக்க பார்த்து பரிசுத்தமா இருந்தேன். நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு பார்த்து நான் பரிசுத்தமாவே இல்லை. ஆனா எங்க ஐயா வர பார்த்து எப்போ வெளியில ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் நான் பெருக்கின்னு இருப்பேன், இல்லைன்னா நான் தொடச்சின்னு இருப்பேன். அப்போ பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, வயலட்டு நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்க ஐயா. அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ என் பிள்ளைங்க பலிபடுத்து மேலேருந்து பாடுறது. என் தேவன் அவருக்கு பார்க்கறதுக்கு இல்லை, ஆனால் பரலோகத்திலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி சொப்பனத்தில் கூட ஐயா வந்து வயலட்டுன்னு சொன்னார். சொல்லுங்க, ஏன்னா இந்த வெளிச்சம் போதாது, இன்னும் உங்கள் வீட்டில் வெளிச்சம் வேணும் சொன்னார். அப்படின்னாக்கா இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்த சொல்கிறாரு பழகுது ஐயான்னு நான் நினச்சிக்கினா. அதேமாதிரி இப்போ கூட ஒரு ஜபம் பண்ணப்போ பார்த்து ஒரு ஐயா கிட்ட ஜபம் பண்ண போனால் அப்போ அவரு சொன்னார், நீ இன்னும் ஜபத்தில் இருமா, இந்த ஜபம் போதாதுன்னு சொன்னார். நான் இன்னும் ஜபிக்கிற ஒரு மகளாக என் வாய் திக்குது, இன்னும் நான் ஜபத்தில் ஆழமாக போகணும், ஆலயத்துக்கு வரணும். என்னால் காலையில் 6 மணிக்கெலாம் ஷிஃப்ட்டுக்கு போகணும். அப்புறம் மற்ற காலையில் 6 மணிக்கு நான் ஷிஃப்ட்டுக்கு போகணும். மற்ற டைம்லலாம் 7 மணிக்கு போயிட்டு 4 மணி அதிகாலை ஜபத்துக்கு வரணும்னு தான் இருக்குது. இருந்தாலும் பிசாசன் எனக்கு தூக்கத்தை கொடுக்குறேன், இருந்தாலும் எப்படியாச்சும் வந்துடுறேன். இன்னும் நான் பரிசுத்தமாக இருந்தால் தான் என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். மிஸ் ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான சிவனுள்ள சாட்சியை கேட்டோம். அதிகமாக அவங்க சொன்னது கடைசியாக நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு, ஜெபிக்கிறவங்களுக்கு பரிசுத்தம், ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லா பொல்லாப்பிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஜெபத்தை அதிகப்படுத்துவோம், கர்த்தர் பாதுகாப்பாராக. ஒரு வேண்டுகோள், இங்கே பிள்ளைங்க கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, இல்லை கொஞ்சம் உள்ளே வந்துருங்க. வழியில் வேண்டாம், கொஞ்சம் அப்படி இந்த லைன் அப்படி எழுந்துருங்க. எல்லாம் கொஞ்சம் உள்ளே அடங்கி உட்காருங்க. சீக்கிரம் ஒரு இல்லை கொஞ்சம் இங்கே வரலாம், வாலிப பிள்ளைங்க வரலாம். இங்கே வாலிப பிள்ளைங்க வந்துருங்க, வேணா நீங்கள் வந்துருங்க, வாங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும், வாங்க. யாரும் பாய்ஸ் யாரும் இல்லை, வாங்க கொஞ்சம் வாங்க. அப்படி வாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க. அங்கே வழியில் வேண்டாம் சிஸ்டர், கொஞ்சம் வழியில். இல்லை சின்ன பிள்ளைங்க முன்னாடி வந்துருங்க. நீங்களா இங்கே வாங்கப்பா, இங்கே வந்துருங்க. சின்ன பிள்ளைங்க வந்துருங்க, வாங்க முன்னாடி வாங்க. பார்ப்பதுக்கு ஒரு அழகாக இருக்காது, ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க. அப்படி சகோதரி முன்னாடி வாங்க, வேகமாக வாங்க, வாங்க. சரி, சலசலப்பு வேண்டாம், டக்குன்னு வாங்க ப்ளீஸ். சரி, பேச வேண்டாம். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். புதிதாக அநேகரை பார்க்க முடிகிறது. புதிதாய் வந்தவங்க கொஞ்சம் தயவாக எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக திருச்சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெக்கப்படாதீங்க, உங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக எழுந்து நில்லுங்க. அப்படியே நில்லுங்க. ஒரு 4 பேரை பார்த்தா பின்னாடி பழனி மருமகளில் வந்து ஒய்ஃப், அவங்க தான் எனக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சு. 2 பேரும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியல. 4 பேர் நான் பார்த்தேன். எழுந்துருங்க. இவங்களுக்காக கரங்களை தட்டி வரவேற்கலாமா? இந்த நாட்களிலே இந்த ஜபத்துக்காக நாம் அதிகமாக ஜெபித்த ஜபங்கள் வீண் போகாதபடி ஆண்டவர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார்கள். ஏதோ ஒரு காரியம் அவங்களுடைய இருதயத்திலே தேவையோடு தான் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக பாரப்பட்டு நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அம்மா ஜெபம் பண்ணுங்க. அம்மா கிட்ட மைக் கொடுங்க. இவங்களுக்காக பாரப்பட்டு நம் சபையாராக எல்லோருமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த பிள்ளைகள், இந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் தாமே அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் செய்யணும் என்று சொல்லி, ரட்சிப்பை கொடுக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஆமாம், ஜெபி. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல
பிதாவே எல்லோருமாய் அருமையான எல்லோருமாய் கரங்களை ஆண்டவரே இந்த உயர்த்தி நாளுக்காக உம்மை ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. இந்த கத்தாவே லென்ட் டேஸ் ஆண்டவரே இந்த பிரேயர் ஆண்டவரே ஆமென். கர்த்தர் இதை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இந்த 2ஆவது நாளுக்காக உம்மை ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா ஆண்டவரே நல்ல சாட்சிகளை ஜீவன சாட்சி எழுப்பி ஆமென். தந்தீங்கப்பா அருமையான பிள்ளைகள் நன்றாக பாடி உம்மை துதிக்க கிருபை தந்தீங்க அதுக்காக ஆண்டவர் கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இப்போதும் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு ஆத்துமா கூட கெட்டு போது எனக்கு போவது பிரியமே தேவன் இல்லைன்னு சித்தமில்லை சொன்ன தேவன் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை கத்தாவை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா அவருடைய உள்ளத்துல என்னென்ன பாரங்கள் ஆண்டவரே கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே அவளுக்கு கத்தாவே அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க உம்மிடத்திலே தான் கத்தாவே ஆண்டவரே இளைப்பாறுதல் உண்டு இயேசுராஜா ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வந்து ஆண்டவரே கத்தாவுடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கத்தாவே ஆண்டவரே எங்களுக்காக நீங்க பாடுபட்டு ஆண்டவரே உளவாக கத்தாவே ரத்தம் சிந்தி நீங்க ரட்சிப்பை சம்பாதித்தீங்க என்பதை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கத்தாவுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்முடைய கத்தாவே பலப்பட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இயேசுவுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல் இந்த கரத்தை நீங்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா இந்த வேளையிலே நீ பிள்ளைகளை ஆசீர்வதியும் இன்றைக்கு கத்தாவே நீங்க பேச போகிற வார்த்தையை கொண்டும் நீங்க கத்தாவே பிள்ளைகளோடு பேசுவீராக கத்தாவே ஹல்லேலூயா மே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே பிள்ளைகள் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே வருகிற நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே ஏராளமான புதிய புதிய பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே கேன்சலுக்கு வருகிற பிள்ளைகள் கூட இங்க வர வேண்டும் இயேசுவின் நாமத்தில் அதை கொண்டு வரும் ஆண்டவரே சத்ரு ஒருவரை தடை செய்யாதபடி கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஏராளமான பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த கத்தாவே இந்த குட்டங்களை மூலமாக உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே ஆவியான பலத்த கிரியைகளை செய்வீராக ஹல்லேலூயா இந்த நாளே அருமையான மகளை ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பேசுகிற மகள் நீங்கள் அல்ல நானே பரிசுத்தாவியான பேசுவேன் சொன்ன போல மகளை கொண்டு நீங்க பேச போகிற ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை கொடா கொடி ஸ்தோத்திரம் மகளை பலப்படுத்தும் வெளியே நீங்க வழி நடத்துங்கப்பா எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டு மரித்து விட்ட அருமை ரட்சகர் இயேசுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென், ஆமென் ஆமென். உட்காருங்க தொடர்ந்து வாங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் புதியவர்கள் அழைத்து வருவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய வார்த்தைக்காக சகோதரி மிரியாமை கரங்களை தட்டி வரவேற்கலாமா வா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல தேவன் நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ரோகனுக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிடலாமா ஏன் தெரியுமா உங்களை கைத்தட்ட சொன்னேன் நீங்கள் தட்டினது இன்னும் எனக்கு சரியாக கேட்கல இன்னொரு வாட்டி கைத்தட்ட சொல்லிடலாமா ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரோகன் போயிட்டாரா ஓகே ஃபஸ்ட் டைமாக அவர் நின்று வர்ஷிப் பண்ணிக்கிறார் உண்மையில் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறார் அவங்க ஃபேமிலியை உண்மையிலே தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார் நாம் பாவம் செய்திருப்போம் ஆனால் நம்ம மறைத்திருப்போம் அவங்க தன் பாவங்களை அறிக்கையிட்டிருக்காங்க இந்த நாளில் நம்ம ரொம்ப வார்த்தை மூலமாக புடமிடப்படுகிறோம் உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு மீண்டுமாக ஒரு கரங்களை தட்டுவோம் யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குறாங்களோ அவங்க மத்தியில் தான் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலை கலையிடுச்சு சரிங்களா அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தை கொடுத்த அன்பான அண்ணன் ஊழியக்காரர் ஐயாவுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உடன் ஊழியக்காரர் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் சபையார் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் நாம் யாரும் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் மாத்திரம் நம்ம பண்ணிடுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு அப்பா நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம் அடியலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா தொடக்கம் முடிவு பருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் அந்த மகனுக்கு சரியான வேர்வல்ல எல்லாரும் கவனிச்சிங்களா நான் கவனித்தேன்
ஏன்னா இந்த இடத்துல நிற்கும்போது ஒரு பெரிய நமக்குள்ளே ஒரு தகுதி வேணும். நான் பாஸ்டிங்கே இருந்ததில்லை, ஏன்னா எனக்கு உடம்பு பலவீனத்தினால கொஞ்ச நேரம் இருப்பேன், 1 ஹவர் அப்படி கொஞ்ச நேரம் தாங்க, திருப்பி ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சாப்பிட்ருவேன். ஆனால் அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை வந்து 40 நாள் நீங்கள் உபவாசமாக இருந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதம் அடையாளங்கள் செய்வார் அப்படின்னு சொன்னார். சரி, நேற்று வேறு சண்டேவா, வீட்டில் வந்து கொஞ்சம் விசேஷமான எங்களுக்கு நாளாக இருந்தது, அது பின்னாடி நான் சொல்கிறேன். அப்புறம் சரி எல்லாரும் வந்துட்டனால என்னால் சமைக்க முடியல, அதனால் சரி போய் சுக்கு பாய்க்கடியில் சும்மா சூடாக அப்படியே டடன்னு வாங்கிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு அப்படியே குக்கிங் ரெடியாக இருந்தது, வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சரி ஜோம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு வேணுமா சாப்பிட்டேன். ஆஃப் டே எனக்கு இருக்க உதவி செய்தார். இன்றைக்கி 2வது நாள், ஏன்னா இன்றைக்கி நான் இருந்தே ஆகணும், ஏன்னா இன்றைக்கி வந்து நான் தான் மெசேஜ் கொடுக்குறேன். அதனால் ஏசப்பாட்ட நான் பொறுத்தனையோடு இருந்தேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், லீவ் போட்டேன். ஏன்னா வேலைக்கு போனால் நான் சரியாக ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. சரி, சரீரம் ஒரு பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை நம்ம தேடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நல்லா உக்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டருடைய வார்த்தையை ஆராதித்து எனக்கு நல்ல டைம் கொடுத்துருக்கிறார். நேரம்தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல வைலட் அக்கா சூப்பராக நீங்கள் ருசி பார்க்காத பயங்கரமான நல்ல இட்லி, கறி குழம்பு, சாம்பார், சட்னி, கேசரி எல்லாம் கரங்களை தட்டுவோம்மா. டிஃபனு நைட்டு உங்களுக்கு டிஃபனு போதாது, எல்லாம் நம்ம சபை மக்கள் தானே, கரங்களை தட்டுங்களம்மா. நைட்டுக்கு டிஃபனு இட்லிக்கு கறி குழம்போட கேசரி வச்சா சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்கிறேன் அக்கா, நான் உங்களோட ஷேரிங் வரேன் அப்படின்றேன். இல்லை எங்கள் வீட்டில் ஜப கூட்டம் கூட நான் வைக்கலம்மா, நான் தனியாகவே செஞ்சுக்கிறேன்னு. கடைசி வரைக்கும் நான் காசு எடுத்துகிட்டு பைபிளில் தான் இருக்குது கொடுக்குறேன், வேணான்றாங்க. சரி ஓகே, கர்த்தர் என்ன ஒரு நாள் நடத்துவார். அல்லேலூயா. அதனால் அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் புதுசாக வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யார் கூப்பிட்டு வந்து தெரியுமா? நான் தான் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி லீவு போட்டேன்ல, லீவு போட்டால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். சாப்பிட்டதே நம்மளே சாப்பிட்டு என்ன பண்ணுறது, அரைச்சமாகவே நம்மளே அரைச்சி சாப்பிட்டுனே இருந்தால் அது ருசியாக இருக்காது. மற்றவங்களுக்கும் ஏசப்பா வார்த்தையை சொல்லணும்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். புதுசாக வந்திருக்கிறோனோ என் வார்த்தை கேட்க யாரெல்லாம் ஆசையாக இருக்கிறீங்க? என் வார்த்தையில் தேவனுடைய வார்த்தை ஆசையாக இருக்கிறீங்களா? ஒரு சிலர் பல்லு மட்டும்தான் தெரியுது, என்ன பேச போதும் என்ன சொல்ல போதும், பேசிட்டு போட்டோமே, ஐயோ இட்லி வேறன்றனால 9 மணிக்கு அண்ணன் ஆக்கிட்டு வரோன்னு பயப்படாதீங்க. பார்க்கலாம் வார்த்தை எவ்வளோ தூரம் ஆண்டவர் வலிச்சிட்டு கொண்டு போகிறான்னு. சரிங்களா? உங்கள் இருதயத்தில் பூர்ற வரைக்கும் நான் பேசிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சிரிங்களாம்ப்பா பா, எனக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் நல்லா, எங்கள் தம்பி லோகேஷ் மட்டும் தான் நல்லா சிரிக்கிறாரு. சரி எல்லாம் சிரிக்கலாம்மா. அல்லேலூயா சொல்லுங்களா. சிரிங்களாம்ப்பா, சிரிக்க தான் சொன்னவங்கள. சிரிங்களா, அன்பா சிரிங்க, பக்கத்தில் பார்த்து சிரிங்க, தானாக சிரிப்பு வரும். பா சோத்திரம். சரி ரைட். இந்த நாளில் கடந்த வாரத்தில் ஏசப்பா வந்து அண்ணா வந்து லாஸ்ட்டாக நமக்கு லெந்து நாட்கள் முடியும் போது கனிகளை பற்றி பேசினார், வேர்களை பற்றி பேசினார். வேர் எப்படிலாம் பாயப்படும், நம்முடைய வேர் பாதியிலே நின்றுச்சுன்னா நமக்கு கனி கொடுக்க மரமாக இருக்காது அப்படின்னு பற்றி பேசினார். இந்த ஆண்டு இறுதியில் லெந்து நாட்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே யோவான் 13, 14, 15, 16, 17 அதை படிக்க சொன்னார். சரி நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாட்டி ரைட் பண்ணேன். சரி படிச்சுட்டு ஆண்டவர் கனிகளை பற்றி பேசினார். உண்மையிலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஊழியக்காரன் நம்ம என்னமோ நினச்சிரும், ஆனால் வார்த்தைகள் வந்து அந்த பலிபிடிந்து பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம இருதயத்தில் பேசாதான் நம்ம நினைத்த நாட்கள் உண்டு. அப்படி தானே நம்மளாம் வரோம். புரியுதா நான் பேசுறது? புரியுதா, கேட்குதா? அல்லேலூயா சொல்லாமா. அப்போது அந்த கனிகளை பற்றி பேசும்போது ஆண்டவரே நான் எப்பேற்பட்ட கனியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு நானே சோதனை கொடுப்பாக நான் பார்த்து கொண்டேன். ஏன்னா இந்த நாட்களில் தேவன் வந்து ஒரு கனியை கொடுக்குறான் என்றால் ஒருத்தராவது ஒரு ஆலயத்துக்கு கூட்டு வரணும். நான் இன்னொருத்தரை எதிர்பார்த்துனுக்கிறேன், அவர் ஆலய காணும். அந்த பிரேம் அண்ணா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை கூட நான் எதிர்பார்த்தேன். அவர் வரேன்னாரு. நான் கண்டிப்பாக வருவோம்மா, என் காலில் அடிபட்டிருக்கு சொன்னார். ஏன்னு சொன்னால் எப்படியாவது நம்ம ஆண்டுடைய வார்த்தை கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறிட வேண்டும். இந்த நாட்களிலே தேவன் நம்மளோட பேசுவாராக. சிலுவையில் இயேசு மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சோத்திரம். இயேசு வந்து சிலுவையிலே மரண பர்யந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த நாட்களிலே அண்ணா வந்து எனக்கு இந்த 2வது நாள் போன வருஷமே இதேமாரி தான் எனக்கு செகண்ட் இயர் தான் கொடுத்தாங்க. உண்மையிலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். நமக்குள்ளே தேவனுடைய நம்முடைய பாவங்கள் இருக்குமானா தேவன் நம்மளுடைய பாவத்தில் மன்னித்து இந்த ஃபுல்பீட்டில் நிற்பதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவன். நான் செபித்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் பரிசுத்தமான இந்த ஸ்தலத்தில் தேவன் ஒருத்தரை ஆயத்தப்படுத்தினாரா அவருடைய சித்தத்தின்படி ஆகும். அதனால் நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் வீட்டில் பேசி கொண்டு இருந்தோம். அம்மா போன வருஷமே அங்கிள் உங்களை செகண்டாக தான் போட்டார், இந்த வருஷமே நீங்கள் ரெடியாகிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் அண்ணன் போகிறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்ட உடனே அண்ணன் போன சண்டே நினைக்கிறேன் சொன்னார் சிலுவை பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு. நான் வந்து வேறு டாபிக் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா 1 வாரம் தான் எனக்கு கேப்பில் இருக்குது. சண்டே போனேன், சாப்பிட்டேன், உக்காந்தேன். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தேவனை ஆராய்ச்சிட்டே இருந்தேன். எனக்கு இந்த யூடியூப்பில் பார்த்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்கிறவங்களுக்கும் செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் வார்த்தை என்பது பைபிள் மூலிமா தான் நம்ம ஆண்டவர் பேசுகிறார். அதனால் எனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. போதுமா? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் இருப்போம். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தபடினாலே, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்தபடினாலே இன்றைக்கு விடுதலையோடு நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதேமாதிரி ஏசாயா 55:6 பார்த்தோன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன பண்ணுமா? தேடணும். அப்போது ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிற. பாவம் என்றால் சில பேர்லாம் பெரிய பாவம் செய்தால் தான் பாவம் அப்படின்னு இல்லை, சிறிய பாவம் செய்தாலும் பாவம் பாவம் தான். அப்போது இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போது இயேசு என்ன சொல்கிறாரு? சங்கீதத்தில் 103ஆம் அதிகாரத்தில் 3-6 வாசிக்கணும்னா, அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களை கழுகுகளுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார். அப்போது தேவன் நம்மளுடைய எவ்வளோ பேர் அக்கிரமம் இருந்தாலும் எவ்வளோ பேர் பாவங்கள் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுறாரா? மன்னிக்கிறவராகிறார். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நீங்களாம் சர்ச்சுக்கு வாங்க, நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லிங்க, நிறைய பேர் நீங்கள்லாம் பாவம் செய்வீங்க, ஆனால் ஏசப்பா உங்களுக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவார், எங்கள் தெய்வம்லாம் அப்படி இல்லை, எங்களெல்லாம் தண்டிக்கும் அப்படின்னு. அதை நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் தேவன் 7-70 நம்ம என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நம்முடைய பாவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு? அவர் சிலுவையில சுமந்தபடினால, நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் சிலுவையில சுமந்தபடினால இன்று விடுதலையோடு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். எவ்வளோ பேர் காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்ல இந்த நாட்களில். கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறார். அவர் வந்து ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். நம்மளை யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வேணான்னு தள்ளினாங்களோ அவங்கள மத்தியில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரா? கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவங்களுக்கு எதிராகவே நம்மளுக்கு என்ன பண்ணுறாரா? நியாயத்தையும் நீதியும் செய்கிறார். அப்போ அவங்கள நம்மளை நிற்க வைக்கும் பார்க்கும்போது அவங்கள காட்டிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? நீதிமான்களாக்கப்பட்டிருப்போம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம் பாவங்களை அறிக்கை விடுக்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லா நோய்களுக்கும் குணமாக்கி நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
நாட்களிலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை தாழ்த்தி அவர் நமக்காக என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி இந்த நாட்களில் நம்மளை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறது. அவர் நீதிமானாக இருந்து ஒருவன் மரிக்கிறது அரிது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நீதிமானாக இருந்தபடினால்தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? நமக்காக மரிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணார்? நம்மளும் அந்த மாதிரி நீதிமானாய் காணப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. விளங்குதா? புரியுதா? சோத்திரம். இந்த நாட்களில் அப்படியே ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள். அப்போது பாவியாக இருக்கிற நாம பாவியாகவே இருக்க மாட்டோம். என்ன சரிங்களா? அப்போ அந்த பாவத்தை தூரம் வச்சுட்டோன்னா இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்ததுனால நம்மளை என்ன பண்ணுற அவரை போல நம்ம என்ன பண்ணுறாரு? நீதிமானாய் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நேரம் கடந்து போகிறது. அதனால் எனக்கு கொஞ்சம் ரீடிங் படிக்கிறதுனால கண்ணாடி போட்டு தான் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அதனால் நானே வாசிச்சுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10, 11 ஆண்டவர் சொல்கிறாரு, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவிலே தன்னை அறைந்த போது அவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்றாரா? மரிச்சிட்டார். அப்போ நம்முடைய ஆவி என்ன பண்ணுதா? நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறார். நம்மளை நீதிமானாய் காணப்பட்டிருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்கவும் பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் இந்த சிலுவதான கூட்டத்திலே ஒவ்வொருத்தரோட தேவன் பேச வேண்டும். கர்த்தர்கிட்ட நான் அதான் சோமனு, எஸ்ஸப்பா நீங்கள் எங்களுக்காக இந்த காரியத்தில் செஞ்சுட்டு போயிட்டீங்க. நாங்கள் எப்போ இப்படி காரியங்களை நாங்கள் செய்யணும்? எப்படியாவது ஒரு வார்த்தையாவது மற்றவங்கக்கிட்ட நான் சொல்லணும். நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போது நான் தனியாக நான் இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அறை தனியாக இருக்கும். செக்கிங் ஃபைனல் செக்கிங்கிறதுனால எனக்கு நல்ல ஜெபம், நல்ல பாட்டு. யாருன்னா வந்தால் கூட நான் பாட்டு ஜெபம் பண்ணினே இருப்பேன். முடிச்சிடுறேன் சார், முடிச்சிடுறேன் மேடம். இந்த ஒரு வார்த்தை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுறாராம்? ஒவ்வொருத்தரையும் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின மரண பரிந்தும் அவர் தன்னை தாழ்த்தின அந்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். முன்னே எபேசியர் 2:13 நானே வாசிக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம்? இப்போ சமீபமாக இருக்கிறோம். கொலோசியர் 1:14 குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவிலே தன்னை மரண பரிந்தும் அவர் தாழ்த்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? கொலோசியர் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தா கொஞ்சம் சவுண்ட் வந்து அல்லேலூயா. ரைட், சூப்பர். நான் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆத்துமா கூட்டின்னு வரணுன்னாங்களா? எனக்கு ஒரே வாஞ்சியாக இருந்தது. ஏசப்பா எப்படியாவது ஒரு 10 பேராவது வலிச்சுன்னு போயிடணும் ஏசப்பா. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சில பிள்ளைகள் வந்தாங்க, சில பிள்ளைங்க அழுதுட்டு அவங்க அம்மா தேடின்னு போயிட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா?
அல்லேலூயா. இந்த நாட்களில் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அப்போது பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? சமாதானத்தையும் அவர் மூலமாய் நமக்கு தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. என் பிள்ளைங்க இப்படி தான் வாழணும், நான் மறிக்கப்பட்டுட்டேன், அவங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், இனி அவங்க சந்தோஷமாக வாழணுன்றது தான் தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அவர் நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட்டார். அவரை போல நம்மளும் நீதிமான ஆக்கப்படணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? அவருடைய அடிச்சுவடுகளை. அப்போது இந்த நாட்களிலே அதே 22 பார்த்தோன்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை. அன்பானவரே, இந்த நாட்களிலே நம்ம பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் இருந்தார். அப்போ இந்த நாட்களிலே இயேசு சிலுவிலே தன்னை அறையும் படுவதற்கு முன்னமாகவே அவர் என்ன பண்ணாங்க? பவானியாக ஊர்வலமாக அவரை சுற்றினாங்க. அதுவும் ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். சரி, ரைட்டு, இப்போ எனக்கு நல்ல வஸ்திரங்களை கீழே உடுத்தி போட்டிருக்கீங்க, நல்ல ஓலைகளை போட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஆண்டருக்கு தெரியும். ஏன் அவர் பொறுமையாக இருந்தான்னா, நம்ம நல்லா இருக்கணும். அவர் சிலுவில் அந்த சிந்தின அந்த ரத்தத்தை நமக்காக அவர் பாடுபட்டதுனால அவர் அமைதலாய் காணப்பட்டார். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம அது அமைதியாக இருப்போமா? இந்த நாட்களில் சும்மா ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கிங்களா, ஏதோ ஒரு எதிர்காற்று வருது, வரதா புயல் வருது, வராத போகிற புயல் வருது, ஏதோ ஒன்று வருதுன்னா நம்மளாம் எப்படி இருப்போம்? இந்த இடத்துல இருப்போமா? மூட்டையை பிடி, அத்தை பிடி, பணத்தை பிடி, நகையை பிடி, அதை பிடி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணார்? அமைதியலாய் காணப்பட்டார். இப்போ தான் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வாட்டி சுனாமி வந்ததுன்ற போது ஏரியாக்குள்ளவே கொஞ்சம் வந்துடுச்சின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்? எல்லாம் பணம் போட்டி நகை போட்டி தான் எடுத்து வைப்பாங்க. சரி, மிஞ்சி போனால் துணி போட்டி எடுத்து வைப்பாங்க. நான் என்ன எடுத்து வச்சேன் தெரியுமா? கல்யாணம் ஆல்பத்தை எடுத்து வச்சு கையில் நோக்காந்துக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்களா? ரைட்டு. ஏன் தெரியுமா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நாங்கள் மேல் வீட்டில் இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார். அப்போ சொன்னேன்ப்பா, இந்த மாதிரி சுனாமி வருது, போடி என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன், எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்னப்பா எடுத்து வச்சுக்கிறேன்? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா, என்ன எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. சரி, உடனே என்ன பண்ணேன்? இல்லைப்பா, நான் ஆல்பத்தையும் பசங்க டாக்குமெண்ட்ஸில் எடுத்து வச்சுட்டேன். பாவி, ஆல்பத்தடி எடுத்து வைப்பேன், போடி வேறு என்னடி வச்சுக்கிறப்ப, நீ என்ன வச்சுருக்கேன்னு அங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு. அப்போ தான் நான் உணர்ந்தேன். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். அவர் பாடுபட போகிறார், சிலுவில் அறையப்பட போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? சீஷர்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். எதற்காக உட்கார வைக்கிறாரு? என் கூட பந்தி இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. தூங்குறது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா சொல்கிறாரு யூதாஸை பார்த்து, போப்பா அவன் வேலை வந்துச்சு அப்படின்றார். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் எப்படி அறியப்பட போகிறாரு? சிலுவில் அறியப்பட போகிறார். போ, உன் வேலை வந்துச்சு, சீக்கிரம் போய் செய் அப்படி. இந்த நாட்களில் நம்ம உணரணும், இசப்பா எங்களுக்காக நீங்கள் தன்னை தாழ்த்தினீங்களே, எங்களுக்காக நீங்கள் வெறுமையாக்குனீங்களே, அப்படி ரத்தத்தை சிந்தி மரண பருந்து எங்களை நீங்கள் தாழ்த்தினீங்க அப்படின்னு நம்ம உணரப்படும் போது தேவன் மெய்யாகவே அவர் பெரியவராக இருக்கிறார். பேதுரை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன பண்ணுவேன்ன? மறுதளிப்ப அப்படின்னு. அவருக்கு நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணார்? தன்னை தாழ்த்தினார். யாருக்காக? நமக்காக. இந்த நாட்களில் அவர் சிலுவையில் அந்த சிந்தின அந்த ரத்தத்தை பார்ப்போன்னு சொன்னால், அவர் சிலுவையின் எடை 150 சொல்கிறாங்க.
ஆனால் உண்மையிலே நமக்கு தெரியாது. அது தோராயமாக சொல்கிறதாங்களும் எனக்கு உண்மையிலே புரியல. அதிகமாக கூட காணப்படலாம். அப்படி ரத்தம் 6.5 லிட்டர். அப்படி சரீரத்தில் காயங்கள் நினச்சி பாருங்களேன். நம்முடைய கைகளில் ஒரு கால்களில் ஒரு ஆணி குத்துனாலும் ஒரு முள்ளு குத்துனாலும் நம்மளால் நடக்க முடிகிறதா? உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 வாரம் ரெஸ்ட், பெட் ரெஸ்ட். ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன. ஆனால் இயேசுவின் சரீரத்தில் 5480 அடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது தெரியல எனக்கு. உண்மையிலே தேவனுடைய விழா எலும்பில் குச்சப்பட்ட அந்த ரத்தத்தும் கர்த்தருடைய காரியங்களை நினைத்து பாருங்கள். யாருக்காக? நம்ம இனி ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவருக்காய் கீழ்ப்படிந்து ஒரு ஆத்துமாவது பரலோகத்தை சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முள்கிரீடம் சூட்டப்பட்டது. ராஜாக்களுக்கு சூட்டுற மாதிரி அவர் ஏளனமாய் பேசி, அவர் தண்ணீர் கேட்டவர் கசப்பு தண்ணீர் கொடுத்து, ஒரு பாவக்காய் சாப்பிட்டா கசக்குன்னு நமக்கு தெரிஞ்சு அது பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? போமா, இது ஏமா எனக்கு கொடுக்குற, நீ சாப்பிடணும். ஏசப்ப காடியை கொடுக்கும்போது அமைதியாய் காணப்பட்டு ஆணிகள் பாய்ந்தது. சரீரத்திலே ரத்த சிந்தி விழாவிலிருந்து தண்ணீர் கடைசியாக வந்ததுன்னு சொல்றாங்க. நினைத்து பாருங்க, இந்த நாட்களில் தேவன் நமக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். முள்கிரீடத்திலே ஆழமான பதிந்த 17 முள்கிரீடம் ஆழமாய் பதிந்து. அப்போ அவர் சரீரத்தில் என்னவாய் இருந்திருக்கும்? நான் அழுகுறேன், நீங்கள் யாரும் என்னை தவறாய் புரிந்து கொள்ள. தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தை என்னை மதியம் கூட அண்டர் எனக்காக ஏசப்பா இப்படிலாம் செஞ்சீங்க அப்படி நான் தேவனுடைய சமூகத்தில் அழுது செபித்தேன். நாட்களிலே நாம் ஒரு ஆத்மாவது பரலோகத்துக்கு சேர்த்தவனமாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக ஏசாயா 56 அடிக்கிறவர்களுக்கு முதுகையும் தாடை மேடை பிரிகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நிற்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நல்லா அவர் என்ன பண்ணாங்க, கழுத மேலே உட்கார வச்சு ஊர்களை கொண்டு போய் அவர் பந்தி உட்கார வைத்து எல்லாருக்கும் அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், உன் வேலை வந்தது, நீ போய் செய், நீ என்னை மறிதலைக்கு போறாய், என்னை அடிக்கிறீர்களா? அடி யாருக்காக? இந்த நாட்களில் நாம் உணர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அண்ணன் பலிபீடத்தின் மாதிரி எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறார். அக்காவை பேசும்போதும் என் தேவன் ஏதாவது என்னிடத்தில் பேச மாட்டார வாஞ்சிக்கிறது உண்டு. இந்நாளில் நாம் அறிக்கையிடணும். மேலாட்டமாக நம்ம இருந்துடக்கூடாது. 1 பேதுரு 1:19 ஆண்டவர் சொல்றாரு, குற்றமில்லாத அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் மீட்கப்படுகிறோமா? இயேசுவே, எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தீங்க, எங்களுக்காக நீ மீட்கப்பட்டீர் என்று சொல்லிருக்கீங்களே, எங்களை மீட்டு கொள்ளுங்க அப்படி இந்த 40 நாட்களில் நாம் அறிக்கையிட வேண்டும். தம்மை அவர் சொல்றார் பிலிப்பியர் 2:7 தம்மை வெறுமையாக்கி தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலனார். அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மறந்த பருந்தியம் தம்மை கீழ்ப்படுவதாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். நாம் தாழ்த்தப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நாம் தாழ்த்தப்படுகிறோமா? இந்நாட்களில் நாம் தாழ்ந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2:15 ஆண்டவர் சொல்ல, துரைத்தனங்கள் அதிகாரிகள் உரிந்து கொண்டு வெளியேறமாக்கி கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தார். அன்பானவர்களே, நாம் எப்பேற்பட்டவர்களாய் காணப்படுகிற இந்த நாட்களிலே அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:7 ஆண்டவர் சொல்றார், அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஏன் திறக்கல? நினைச்சு பாருங்க. அவர் அன்னைக்கு வாய் திறந்திருந்தா நம்ம இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. என்னப்பா, உங்களுக்கு நல்லது செய்ய போய் வந்து இன்னைக்கு என்ன சிலுவில் அறையிறீங்க, என்னுடைய விழாவில் கொடுத்துறீங்க, என்னுடைய தலையில் முள்கிரீடத்தை சூட்டுறீங்க. ஆனால் அவர் வாய் என்ன பண்ணல, திறக்கவே இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை என்ன பண்ணாரு, மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதுங்கிற
ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவார்ந்தார். நாம் திறக்கிறோமா இருக்கிறோமா? சில வேளையில் நானே கோவப்படுகிற அதிகம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் கோபம் வேறு மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்கிட்ட பேசும்போது நம்ம கோவப்படாமல் இருக்கிறோமா? கோவப்படுறோம். வெளியில் வந்தால் ஒரு வேடம், சபைக்குள்ளே வந்தால் ஒரு வேண்டும், வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு வேடம். வேண்டாம் ஏசப்பா, உங்களை போல எங்களை கொஞ்சமாவது நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி வார்த்தை கொண்டு எங்களோட இடைப்பட வேண்டும்னு நம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:18 ஆண்டவர் சொல்வாரு, சிலுவையில் பற்றி உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாய் ரட்சிக்கப்படுகளுக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தேவ பலனாய் கொடுக்கிறாயிருக்கிறார். 7வது வார்த்தையை கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 வார்த்தையில் சொல்லுங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். போதுமாங்க? ஏசு என்ன பண்ணுறாரு? தன் ஆவியை என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஏசப்பா. மரண பருந்தியும் எங்களை தாழ்த்தினோம். எந்தெந்த இடத்துல நாங்கள் தனைவு குனினோமோ இப்படி சமூகத்தில் எங்களை வருத்தி ஆக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை விடும்போது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்நாட்களில் நான் ஒரு பெரிய சாட்சி சொல்ல வேண்டும். இதை சொல்லாமா என்னால் இருக்கவும் முடியாது. நான் அதிகாலை ஜபத்தில் ஒரு நாள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னைக்கு இந்த ப்ரேயர்ஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டாங்களோ அன்னிலேருந்து நான் என்ன பண்ணேன், செவ்வாய்க்கிழமை ஒரு நாளாவது நம்ம போகணுன்னு முடிவு எடுத்தேன். அன்றைக்கி அம்மா உடனே எனக்கு பாஸ்ட் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, மிரியம் நீ வந்துருமா அப்படின்னு. அன்னிலேருந்து தொடர்ந்து வந்துன்னுக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே எவ்வளோ தான் நமக்கு நேரங்கள் சமயங்கள் இருந்தாலும் தேவனை தேடுறதில்லை. இந்த தேவன் நமக்காக சிலுவையில் மரண பண்ணி தாழ்த்தினார். 1 மணி நேரமாவது நம்ம தேவனை தேடணும். அப்படியாய் நான் ஆண்டவர் தேட தேட இந்த 1 மணி நேரம், அதே வேழக்கிழமை இந்த சங்கிலி ஜபம் என்னை ரொம்ப தேய்ச்சிருந்தது. அழகாக 7 மணிக்கு போய் உட்காந்துருவேன். எனக்கு பாட்டு சோமனி என் பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, அம்மா மணி 8 ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த 1 ஹவர் எப்படியாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நேரம் கடந்து விட்டது. உங்களுக்கு வேறு சூடாக வந்து எல்லாம் வந்து இறங்கினே இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ 10 மணி வரைக்கும் பேசலான்றவங்களா? அல்லையா சொல்லாமா? பயப்படாதீங்க, அப்படிலாம் பேச மாட்டேன். சரியா? சரி. எப்படி இந்த சாட்சினா, அதிகாலை ஜபத்தில் ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை சாட்சி சொல்ல முடியாது உதவி செய்தார். நிறைய பேருக்கு அது தெரியாது. என் மகன் வந்து காலேஜ் சேர்க்கறதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். நான் SSLC மட்டும் தான் படிச்சுக்கிறேன். அது தமிழில் சொல்ல போனால் 10வது தான் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து கல்லூரி வாசல் பக்கம்லாம் போனதில்லை, அந்த ஓரமாக பார்த்துன்னு மட்டும் போவேன். என் பிள்ளைங்க படிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நான் அந்த காலேஜுக்கு எப்படியாவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போனேன். சரி, போகும்போது ஃபஸ்ட்டு காலேஜ் எங்களுக்கு செட் ஆகலை. 2வதாக போகும்போது இந்த காலேஜ் தான் ஆண்டவரே உங்கள் சித்தமாக இருக்கணும், உங்களுடைய சித்தம் எங்களுக்கும் வாஞ்சி இப்படின்னு நான் சோம் பண்ணேன். என் பொண்ணு மார்க்கை பார்த்தோன்னே அந்த அந்த படி ஸ்டெப்ஸ் ஏறும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நான் என்ன பண்ணேன், முழங்கால் படிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? எல்லோரும் என்னை பார்த்தாங்க. அங்கெல்லாம் காலேஜில் எல்லாம் பிரின்சிபாலு HOD எல்லாமே உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் எல்லோரும் இருந்தாங்க. நான் அப்படியே தைரியமாக முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். என் பசம்மா, என்னம்மா இங்கே என்னம்மா முட்டி போடுறேன், நம்மளுமா ஏசப்பா இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. உண்மையிலே என் மகளுக்கு அந்த இடத்துல காலேஜ் சீட்டு 1 வாரம் அப்படின்னாங்க. உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி காலேஜில் அட்மிஷன் கிடச்சிது. இந்த நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனை நாம் தேடும் போது அவர் அற்புதம் அடையாளங்களை நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கடந்த 2-3 வாரம் என் பிள்ளைக்கு சரியான சோரம். காலேஜில் ஃபஸ்ட் செமஸ்டர் முடித்தா, ஃபஸ்ட் செமஸ்டரில் பாஸ் ஆகிட்டா. இப்போ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரியான சோரம். அவளுக்கு இருமல், எப்படி பல்லு வலி, காது வலி, வயிற்று வலி, ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துன்னு இருக்குது. என் மகன் இப்போ டெல்லிக்கு போய்க்கிறா. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் இந்த ஊருக்குள்ளேயே சுற்றி இருந்துட்டு திடீர்னு ஒரு ஊருக்கு போனால் எப்படி இருக்கும்? அது வந்து கொஞ்சம் டெல்லினோடையும் அவங்க சித்தப்பா சித்தி எல்லாரும் வந்து பாஸ்ட் அங்கிள் அண்ணன் அம்மா எல்லோரும் ஜபந்தான். வீட்டுக்கு அப்படியே நேற்று ஃபுல்லாக கெஸ்ட்டுங்க வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, ஆண்டவரை நம்ம நம்பும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அவங்க 15 நாள் படிக்கிறதுக்காகவும்
அப்படியே அந்த டூர் பார்க்கறதுக்காக டெல்லிக்கு, ஆக்ரா, அப்படி 15 ஊருக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அவங்களுக்கு நல்ல பலனை தரணும். இன்னும் ஒரு சாட்சியை சொல்லிடுறேன். டிசம்பர் 29ஆம் தேதி நம்ம சர்ச்சில் மீட்டிங். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும்? எந்த பாஸ்டர் வந்தால் தெரியுமா? சூப்பர். அண்டர் ஸ்டீபன் பாஸ்டர் கொண்டு வந்தார். அப்போது ஃபஸ்ட்டு டே ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு. செகண்ட் டே என்ன பண்ணுறேன், கிளம்பிட்டே இருக்கிறேன். பிள்ளைக்கு ஒரே என்ன பண்ணிச்சு, சின்னவளுக்கு ஒரே ஜுரம். கிளம்புறேன், வாமிட் எடுக்கிறான். கிளம்புறேன், மயக்கம் வருதுன்றான். நான் ரெடி ஆகிட்டே இருக்கிறேன், வாமிட் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஏதோ பிசாசு தடை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சமூகத்தில் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்க. மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினீங்க. பேதுரு மாமின் ஜுரத்தை நீக்கினீங்க. எவ்வீரு மகளுக்கு சுகத்தை கொடுத்தீங்க. காணா ஒரு கல்யாணத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீங்க. என் மகளுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்க உம்மால் முடியும். நான் ஜெபிக்கிற ஜெபம் உண்மைனா இப்பொழுதே இந்த வாமிட்டு நிற்கணும்னு ஜெபம் பண்ணேன். அந்த நிமிஷமே நின்றுப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களாம்மா, சத்தமாக தட்டுங்களேன். உங்களுக்கு செஞ்சிருப்பார்ல ஏசப்பா. ஜுரம் நின்றுச்சு, வாமிட் நின்றுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. என் மக சர்ச்சுக்கு போமா அப்படின்னா, இல்லைம்மா நம்ம லைவில் பார்த்துடலாம் அப்படின்னு. சரின்ட்டு லைவில் பார்க்குறோம். அவர் வார்த்தை சொல்கிறார், பலவீனங்களை தேவன் பலப்படுத்துகிறார், சுகவீனங்களை தேவன் சுகப்படுத்துகிறார் அப்படின்னு. உண்மையிலே நம்ம தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நம்ம அவரை தேடும் போது நமக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சிலுவையிலே மரணப்பரிணம் தன்னை தாழ்த்தினது போல நாமும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தவனமாய் காணப்பட வேண்டும். இந்த நேரத்தை கொடுத்த அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். சபையார் அனைவரும் பொறுப்பையாக கேட்டீங்க. கர்த்தருக்கு நன்றி. எதையாக பிழையாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படி எழுப்பி நின்று கொஞ்சம் உட்காருங்கம்மா. சாப்பிட்டு போங்க, வாங்க கொஞ்சம் உட்காருங்க. 5 நிமிஷம் தான், முடிஞ்சிடும். அப்படி எழுப்பி நின்று ஒரு பாடலை பாடி முடிக்கலாமா? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. அல்லேலூயா. இந்த நாளிலேயும் அந்த அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல ஆண்டவர் ஆராதனை கொடுத்தா. நல்ல கரங்களை இன்னும் கூட ஒரு முறை தட்டிடலாமா? வெரி குட். நல்ல ஆராதனை, நல்ல சாட்சியை கேட்டோம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டிடலாமா? மிரியம் சிஸ்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு காரியத்தை சொன்னாங்க. நம்மலாம் தப்பு பண்ணிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா? எத்தனை பேர் நம்மலாம் உட்கார்ந்து தான் இருக்கிறோம் இல்லையா? சரி, கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு முறை கூட நன்றி செலுத்தலாம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் மட்டுமே குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. மகா கொடூர பாவங்களை கழுவிடும் இயேசுவின் ரத்தம், மனசாட்சியை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதான அந்த பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் மத்தியில் கடந்து வந்தாலும் நல்ல வந்து வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாடுவோம். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடும், வேதனை நீக்கிடும், சாபம் எல்லாம் போக்கிடும் இயேசுவின் ரத்தம், போக்கிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, ஆமென். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றம் எல்லாம் பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற
இயேசு ரத்தமே 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 மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நாம் இயேசுவின் ரத்தமே. எல்லோரும் சேர்ந்து விசுவாசத்தோடு ஆமென். கழுவிடும் நாம் இயேசுவின் எல்லா பாவங்களை சுத்திகரிக்கிற இயேசு ரத்தம். மகா வியாகுல வேதனையா வியர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மகா வியாகுல வேதனையா வியர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே ரத்தமே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. குற்றமில்லாத இயேசுவின் ரத்தம் நம்முடைய ரோகங்களையும் வியாதிகளையும் கூட மாற்றுகிறது. இயேசுவின் ரத்தம் குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே சேர்ப்பதற்கு இயேசுவின் ரத்தம் மட்டுமே போதுமானதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தமே மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ஆமென். விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே 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 ஆமென். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பரிசுத்த ரத்தம், குற்றமில்லாத ஒரே ரத்தம், இயேசுவுடைய ரத்தம். இயேசுவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. மனம் திரும்புகிறதான நாட்கள் இது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். என்னுடைய மனசாட்சியை சுத்திகரியும், என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரியும், என்னுடைய கிரியைகளை சுத்திகரியும், என்னுடைய எல்லா செய்கைகளையும் சுத்திகரியும், என்னுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் சுத்திகரியும் என்று சொல்லி இயேசுவுக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கப்பா, இரத்தத்தினால என்ன கழுவுங்க, இரத்தத்தினால என்ன கழுவுங்க, இல்லை சபையை கழுவுங்கப்பா, சபையை கழுவுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒரு சுத்திகரிப்பு நாட்களாக இருக்கட்டும், ஒரு சுத்திகரிப்பு நாட்களாக இருக்கட்டும், மனம் திரும்புதல் நாட்களாக இருக்கட்டும், விடுதலை நாட்களாக இருக்கட்டும், வெற்றியின் நாட்களாக இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. வெளிச்சத்த நாட்களாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. வார்த்தை நன்றி கொடுத்தாலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்க நீங்க கிருபை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூரத்தில் போயிருக்கிற ஆண்டவரே மசி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயலட் சிஸ்டர் ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கூட பாடுங்க தான் ஆண்டவரே சத்தியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஆண்டவரே அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து இதற்கேற்ற பலனை பல மடங்கு நீங்க பெருக பண்ணி தருவீராகப்பா. வருகிற நாட்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவர் வேலை முடிந்த லேட்டானாலும் எப்படியாவது வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியப்படட்டும். இந்த கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதாக வந்தவர்கள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சாயங்காலத்து ஆண்டவரே இந்த ஸ்நாக்ஸ் ஆண்டவரே இந்த டின்னர் கொடுக்கிறதான இந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மடங்கு பெருக பண்ணி ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதியை நமக்கே செலுத்தலாம். இயேசுவின் மூலம் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்தலாமா?